நான் மேடையை சிறப்பிக்க வைக்க திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற பாடலூர் அப்படிங்கிற பகுதியிலிருந்து வரக்கூடிய தேவராஜ் ஐயா அவங்க வந்திருக்காங்க. அவங்கள வருக வருகை என வரவேற்கிறேன். ஜோயோட கருத்துக்களை பதிவு பண்ணுமாறு கேட்டுக்கிறோம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சொத்து வாங்கியதில் யார் முன்னேற்றம். 4ஆம் அதிபதி 5-9-11 அமர்ந்தால் சொத்து வாங்கிய பிறகு வளர்ச்சி. 4ஆம் அதிபதி 10 யாராவது ஒருவர் வீட்டில் யாராவது ஒருவர் கர்மம் செய்த பிறகு வீடு கட்டினால் நல்லா இருக்கும். 4ஆம் அதிபதி லக்னத்தில் பிடித்த மாதிரி வீடு அமையும். லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலும் சந்திரன் இருந்தாலும், செவ்வாய் வீட்டில் சந்திரன் இருந்தாலும், சந்திரன் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் பிடித்த மாதிரி வீடு அமையும். 5-9-11ஆம் அதிபதி 4இல் இருந்தால் சொத்து வாங்கிய பிறகு வீடு கட்டிய பிறகு வளர்ச்சி ஏற்படும். 4-11 தொடர்பு கட்டிய வீடு வாங்கி சொத்து திருப்தியாக அமையும். 4-8 தொடர்பு வீடு கட்டிய வீடு வாங்கி திருப்தி இல்லாமல் வீட்டை இடிப்பார். 4-8-12 கட்டிய வீட்டை உடன் நெருக்கடியினால் விற்று விடுவார். 6-8-4 கடனால் அவமானம் தாங்க முடியாமல் சொத்தை விற்பர். 4இல் சூரியன் சொத்து வாங்கிய பிறகு புகழ் உண்டாகும். 4இல் சந்திரன் சொத்து வாங்கிய பிறகு இடம் மாறி முன்னேறுதல். 4இல் செவ்வாய் சொத்து வாங்கிய பிறகு பிரச்சனை, அதற்கு பிறகு முன்னேறுவர். 4இல் புதன் 2 இடத்தில் வீடு இருக்கும். 2 பேரில் சொத்து அமையும். கூட்டு பத்திரத்தில் சொத்து வாங்குதல். 4இல் குரு சொத்து வாங்கிய பிறகு வீட்டில் பூஜை ரூம் சிறப்பாக அமையும். புனித தீர்த்தம் பூஜை ரூமில் இருக்கும். 4இல் சுக்கிரன் பலமாக இருந்தால் அழகான வீடு அமையும். பூச்செடிகள் வீட்டில் இருக்கும். 4இல் சனி வீட்டில் தேவையில்லாத பொருள் அதிகம் இருக்கும். லட்சுமி கடாட்சம் இருக்காது. சூரியன் சனி தலைமுடி உதிரும், கண் பிரச்சனை இருக்கும். மாடி வீடு தேவையில்லாத பொருட்கள் இருக்கும். 4இல் ராகு பிரம்மாண்டமான வீடு இருக்கும், ஆனால் அழகாக இருக்காது. 4இல் கேது சந்தில் வீடு இருக்கும். 4இல் பாதகாதிபதி இருந்தாலும் திதிசூன்யம் ஆனாலும் 6-8-12 தொடர்பு பெற்றாலும் வெளியூரில் தான் பிழைப்பு. 4ஆம் இடத்திற்கு 6-8-12 4ஆம் அதிபதி மறையக்கூடாது. அப்படி மறைந்தால் எவ்வளவு வீடு கட்டி இருந்தாலும் வாடகை வீட்டில் தான் குடியிருப்பர். 4ஆம் அதிபதி ராகுகேதுக்குள் அடைப்பட்டால் உள்ளூரில் சொத்து இருக்கும், விலை போகாது, வெளியூரில் தான் இருப்பர். 4இல் சனி கட்டிய வீடு தான் வாங்குவர், அதுவும் இடிந்த வீடாக இருக்கும். செவ்வாய் சனி சேர்ந்தால் சொத்தை பராமரிக்க முடியாது. 4ஆம் அதிபதி 2இல்
தாயார் மூலியமாக சொத்து சேரும். 4-8 தொடர்பு, பிரம்மாண்டமான வீடு. ரிஷபலக்கணத்துக்கு பிரம்மாண்டம் வீடு அமையும். காரணம் 4ஆம் அதிபதி சூரியன். லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி ராகுவோடு, ராசிக்கு 9ஆம் அதிபதி கேதுவுடன் 7-8 தொடர்பு, 7-8 பலவீனமாக இருந்தால் திடீர் திருமணம், பத்திரிகை எழுதாமல் பந்தகால் போடாமல் திருமணம் நடக்கும். திடீர் நன்றி. ஐயா வந்து தேவராஜ் பேர், திருச்சியிலேருந்து பக்கத்தில் இருக்கிற பாடலூருங்கிற ஊரில் இருந்து வந்திருக்காங்க. அதாவது அவ்வளோ தூரத்துலேருந்து வரணும்னா ஆர்வம் வந்து மட்டும் தான் வர முடியும். அந்த ஆர்வம் அடிப்படையில் நம்மளுடைய பேச்சுக்கு மதித்து அந்த விஷயத்துக்கு போயே ஆகணும், ஐயா சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதனால் அவங்க சோடிய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. அது அவங்களுக்கு பாராட்டு விதமாக சிறப்பு செய்ய அறிவிலங்கன் ஐயா கேபி ஆறுமுக ஐயா வாங்க.